வணக்கம். என்னைய அடிக்கடி கேட்பாங்க, "நீங்க எப்படிங்க சினிமா உலகத்துக்கு வந்தீங்க? பேச வந்தீங்கலாம்?" கேட்பாங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க, எதமாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா தாங்க ஏதாவது ஒண்ணுல வருவோம். இப்ப உதாரணமா, எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, எங்க அப்பா தமிழாசிரியர் இருந்தனால நெறைய ஊர்களுக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருப்போம். சோழவந்தான்ல வந்து தங்குனோம்ங்க. அந்த கிராமத்து வாழ்க்கை எனக்கு பெரிய ஆச்சரியத்த குடுத்தது. எங்க வீடு அக்ராரத்துல இருந்தது. ஒரு சின்ன பையங்க டீமே இருப்போம். நாங்க என்னென்ன வேலை செய்வோம்ங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். திடீர்னு ஒரு நாள் எல்லாருமா பேசி நாம ஒரு பத்திரிக்கை நடத்துறோம்டா அப்படின்னு யோசிச்சோம். இப்ப யூடியூப் சொல்றாங்கல்ல, அது மாரி பத்திரிக்கை. பத்திரிக்கை நடத்துறேன்னா, "ஏய் அதெல்லாம் பெரிய விஷயம். ஒண்ணும் இல்ல. இந்த பாரு ஒன் சைடு பேப்பர் வாங்குறோம். நீ நல்லா கவிதை எழுதுறீல்ல, நீ எழுது. அந்த பொண்ணு நல்லா கோலம் போடும்ல, கோலத்த போட சொல்லு. மகாலட்சுமி படம் யாரு போடுவா? அந்த கலாக்கா போடுவாங்கல்ல, அவங்கட்ட போய் வாங்கிட்டு வா. அப்புறம் நீ சைக்கிள் வச்சிருக்கல்ல, உங்க அப்பா வாங்கி குடுத்தது. அத வச்சுக்கோ. இத பூரா ரெடி பண்ணுவோம். நான் கதை எழுதுறேன். மர்ம கதை எழுதுறேன். நீ பாட்டு இது பண்ணு. எல்லாம் தயார் பண்ணி, இத என்ன பண்ணுவோம்னா, அந்த காலத்துல கையெழுத்து பத்திரிக்கை எழுதுறப்போ, ஒரு இத 3 காப்பி எடுப்போம். கார்பன் பேப்பர் வச்சு, மேல எழுதுனா கீழ வரும். அது கையெழுத்து எழுதுறதுக்கு 2 பிள்ளைகள வச்சிருப்போம். இவங்க எழுதுவாங்க. கதை, கவிதையெல்லாம் சேகரிச்சு குடுப்பாங்க. எல்லாத்தையும் வச்சு தயார் பண்ணி, அந்த படத்துல போட்டு பத்திரிக்கை பேர் என்ன வைக்கிறது? ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்புறம் கலை ஓசை அப்படின்னு பத்திரிக்கை. நாங்க நடத்துற பத்திரிக்கைங்க. இதுல எங்கன இடம் கிடைச்சாலும் நான் எழுதிருவேன். கவிதை எழுதணுமா எழுதி விட்டுருவேன். அப்புறம் எல்லா பத்திரிக்கையில என்னென்ன வருதுன்னு பார்த்தோம். சமையல் பகுதி எல்லாரும் விரும்புறாங்க. நீ சமையல் பகுதி எழுதுனாங்க. எனக்கு சமைக்கவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது அந்த காலத்துல. சரி, சமையல கிண்டல் பண்ணி எழுதுவான். பழைய செருப்பு பச்சடி அப்படின்னு ஒரு தலைப்பு குடுத்தேன். இதுக்கு தேவையான பொருள்கள் 4 பிஞ்ச செருப்பு, ஒரு 5, 6 இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. செய்முறை: இந்த செருப்பு துண்டு துண்டாக வெட்டி, அழுக்கு போகாமல் கழுவி, கொதிக்க வச்சு, அத போட்டு, இத போட்டு, இத போட்டு, அத போட்டு இறக்கி, எல்லாம் வச்சுக்கிட்டு, உங்க விருந்தாளி வந்தா குடுத்தீங்கன்னா, உங்கள பயங்கரமா பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாரி ஒரு இது எழுதுனா பயங்கர வரவேற்பு அதுக்கு. மர்ம கதை எழுதுனா தான் படிப்பாங்கன்ட்டாங்க. அதுக்கு இப்ப ஒரு மர்ம கதை நானே எழுதி, அந்த மர்ம கதைன்னா நான் நைட்ல எழுத தொடங்கி நானே பயந்து போனேன். அப்ப எவ்வளோ மர்மம்னு பாருங்க. அதுல அந்த முகமூடி வருவாங்க. பல கொலைகள செஞ்சவன். அந்த முகமூடி யாரு? அப்படின்னு சொல்லி அந்த முகமூடிய அந்த கிழிப்பாய்ங்க. தொடரும் போட்டேங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவன் யாருன்னு தெரியாது. இப்ப என்ன பார்க்குற பல பேர் அந்த காலத்துல பழைய நண்பர்கள் இன்னைக்கு வருவாங்க. அந்த முகமூடி யாருன்னு. அதான் எனக்கே தெரியலையே அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்? அப்படின்னு சொல்லிருவேன். தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. இந்த கையெழுத்து பத்திரிக்கை அந்த தெரு முழுக்க போயிட்டு பின்பக்கம் 2 பேப்பர் வெள்ளை பேப்பர் விட்டுருப்போம். எதுக்கு தெரியுமா? அதுல வந்து வாசகர் கருத்து எழுதுறதுக்காக. அதுல யாரோ ஒரு ஆள் எழுதியிருந்தா, "இதை எப்போது நிறுத்தப் போகிறீர்கள்? இதழ் இப்ப தான்டா வருது" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த பத்திரிகையில ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த காலத்துல விஸ்வநாதன் சாவி என்ற எழுத்தாளர் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய கையெழுத்து பத்திரிகையாளர்கள ஒண்ணு சேர்த்தாருங்க. உங்க பத்திரிகையில அனுப்புங்கன்னு சொல்லி எங்களுக்கு கௌரவம் குடுத்தாரு. அதோடு மட்டுமல்ல, என்னுடைய கலையோசை பத்திரிகைய பார்த்துட்டு எழுத்தாளர் மாலன் அவர்கள் இன்னைக்கு இருக்கார் நம்மளோட. "நீங்க ஏன் பத்திரிக்கை துறைக்கு வரக்கூடாது?" அப்படின்னு என்ன கேட்டார். நான் அந்த கடிதத்த கூட வச்சிருக்கேங்க. என்ன சந்தோஷம் தெரியுமா? இப்பவும் நான் சொல்றேன், எழுத்துத்துறை ரொம்ப பிடிக்கும். 30 புத்தகத்துக்கு மேல எழுதியிருக்கிறேன். அப்ப மாத்திரம் நான் எழுத்துலகுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கங்களேன், இந்நேரம் சாகித்ய அகாடமி பரிசு, அப்புறம் என்ன ஞானபீட பரிசு, நோபல் பரிசே வாங்கியிருப்பேன்னு நான் சொன்னா, "நல்ல வேல" அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நெனச்சு பேசுறது எனக்கு கேக்குது. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. லே அவுட். எத எங்க வைக்கணும்? எத எப்படி பண்ணணும்? பெரட்னா எந்த செய்தி முக்கியமா இருக்கணும்? தொடரும் எங்க போடணும்? அதேபோல படம் எங்க போடணும்? இதே மாதிரி பத்திரிக்கைய உருவாக்குறது. அதனால தான் எங்க தியாகராசர் கல்லூரில தியாகராஜ செய்தி மடலுக்கு 8 ஆண்டு காலம் நான் ஆசிரியரா இருந்தேன். எங்க நகைச்சுவை மன்றத்தில சிரிப்பு பக்கத்தில, சிரிப்புங்கிற பத்திரிக்கைக்கு நான் தான் ஆசிரியர். அதில கூட ஒருத்தர் கேட்டாரு. அந்த சிரிப்ப நாங்க முதல்ல என்ன பண்ணோம், எல்லாம் ஓசியா குடுத்துக்கிட்டு இருந்தோம். அவன் அவன் 5, 6 வாங்கிட்டு போயிட்டாய்ங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல நிப்பாட்டிட்டோம். அப்புறம் ஏன் வரலன்னு ஒருத்தர் கேட்டாரு. சிரிப்பு அடிக்கடி வராது, எப்பயாவது தான் வரும் விடு அப்படின்ட்டேன் நானு. நெறைய பத்திரிக்கைக்கு ஆசிரியரா இருந்திருக்கேன். இன்னைக்கும் கூட ஏதாவது ஒண்ணுல, ஏதாவது ஒரு செய்திய எழுதிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய அந்த நண்பர்கள், தோழிகள், இந்த கூட்டம் எனக்கு கூட இருந்ததுனால, அக்ராரத்துல ஒரு பக்கம், ஆத்துல தண்ணி வந்தா நீந்துறது ஒரு பக்கம், ரயில்ல ஏறி படிக்க வர்றது ஒரு பக்கம், அப்படியே எருமாடு மேய்க்கிறவங்களோட சேர்ந்து போய் கம்மாக்கரையில குளிக்கிறது ஒரு பக்கம், செகண்ட் ஷோ போறதுக்குன்னு சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு கூட்டம். இந்த எல்லா அனுபவம் சேர்ந்து தாங்க
எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கையெழுத்து பத்திரிக்கை நடத்தியிருந்தா எனக்கு சொல்லுங்கள், சேர்ந்து பேசுவோம். கையெழுத்து சில பேருடைய தலையெழுத்தையே மாற்றும்பாங்க. கையெழுத்து பத்திரிக்கையும் அந்த மாதிரியான பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும். இளம் வயது நினைவுகளை எப்போது நினைத்து பார்த்தாலும் அது அருமையாக இருக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள். அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.